தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா நம்ம இது பண்ணி வச்சு அதை அப்படியே கொஞ்சம் நான் 2 நாள் ஆனோடனே முட்டை போடும். முட்டை போட்டோன்னு கொசு வளரும். கொசு வளர்க்கலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, பழம் அழுகி போன பழம் வர கொசு பாருங்க, கொசு பாருங்க பாருங்க கொசு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க. இந்த அழுகி போன பழத்தில் வர்றது கொசு. என்ன என்ன நான் கிச்சன்லேயும் இது கொசு வளர்க்கறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அழுகி போன பழம் என்னம்மா ஏற்கனவே செடி வச்சுட்டு கொசு தாங்க முடியலன்னு இப்போ அந்த டயர் வேற தங்க கிடக்கு. அழுகி போன பழம் இதில் கொசு வருது. முட்டை ஓட்டில் ட்ரை பண்ணுறேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தண்ணீர் கவரில் பிடிச்சி வச்சு இதில் முட்டை வளர்க்க போகிறேன். கிச்சனில் கொஞ்சம் கொசு வளர்க்கறதுக்கு ட்ரை செய்து காலில் கூட வேற மாமா ஏற்றும். என்ன காலில் விடு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். வாங்க போயிட்டு முதல்ல ஒரு டயர் ஒன்று வாங்குவோம். டயரை வச்சு ஒரு வீடியோ எவ்வளோ பண்ண முடியும்னு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க போகலாம். மகா மகா வா, ஒரு இது ஒன்று வாங்கி பெட்டு ஒன்று வாங்கி வந்துக்கிறேன். வா என்ன பண்ற? ஒரு பெட்டு ஒன்று வாங்கி வந்துருக்கேன். பெட்டா? இது என்னத்துக்கு டயரா? இதை வச்சு நம்ம பண்ண போறேன். என்ன பண்ண போறா? என்ன பண்ண போறமா? இதில் ஒரு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா நம்ம இது பண்ணி வச்சு அதை அப்படியே கொஞ்சம் நான் 2 நாள் ஆனோடனே முட்டை போடும். முட்டை போட்டோன்னு கொசு வளரும். கொசு வளர்க்கலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். பைத்தியக்காரா லாலா, பைத்தியமா இல்லை பைத்தியம் மாரி நடிக்கிறியா நீ? எவனா வீட்டில் கொசு வளர்ப்பானா? ஏற்கனவே மழை பெஞ்சு ஏகப்பட்ட கொசு உருவாய் போய் நைட்டில் தூங்குங்க. கெஷி வேற வளர்ப்பாரு. என்ன பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? தள்ளு சும்மா வர்றா. என்னம்மா என்னத்துக்கு இதை வாங்கி வந்து இந்த மாதிரி பண்ணீங்க? வளர்க்கறதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத மரியாதை எங்க போடு துணி துவைக்க போறேன். கொசு வளர்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ இது இல்லையா? ஐயோ என் தலையத்தா, இது லூசு மாரி நடிக்கிறியா? என்ன கன்றாவினே எனக்கு தெரிஞ்சா இல்லையா? எவனா வீட்டை கொசு வளர்ப்பானா? மழை பெஞ்சு பேருங்க முட்டை அங்கங்க போட்டு ஏகப்பட்ட கொசுவா கிடையாது. இதுல கொசு வளர்க்க போறேன். கொசு அருமையா வளரும். அது மானு வளர்ந்ததுன்னு அழகா அதுவும் ஒரு இதுதானே, ஜீவன் தானே, அது ஒரு பகுதி தானே. அதையும் போய் சாவடிக்கிறீங்க. நீங்க மட்டும் டப்பு நட்டு சாவடிச்சு வேற போட்டுறீங்க அந்த கொசுவை. நான் என்ன பைத்து நல்லா தானே இந்த காலைல எழுந்திரிச்சு நீ தின்னுட்டு தானே வெளியே போனேன். என்னத்துக்கு இந்த மாதிரி லூஸ் மாதிரி வந்து இது பண்ணிங்க? யார் நான் லூசா? அப்ப நான் லூசா? ஒரு ஜீவனை வளர்க்க கூடாதா? ஐயோ, ஜீவன் வளர்க்கலாம். என்ன வளர்க்கலாம்? நாய் வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், இந்த மாதிரி பண்ணி கூட வளர்க்கலாம். இதை போய் வளர்க்க முடியுமா? சொல்லு, இதை வளர்க்க முடியுமா? பைத்தியமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் யோசிப்பான். என்னத்த பைத்தியமா யோசிப்பான்? ஐயோ ராமா, இதை பாரு, இங்க ஒரு கயிறு ஒன்று கட்டி இந்த இடத்துல கட்டிடுறேன். அழகா கட்டிட்டு ஃபுல்லா தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அப்படியே ஃபுல்லா இது ஃபுல்லா இதுல இருந்து அது வரையும் ஊற்றி வச்சுட்டு இதுக்குன்னே பாரு கட் பண்ண சைக்கிளில் போய் கேட்டேன். இந்த டயரை ஓ இப்ப சைக்கிள் கடையில தான் போய் வாங்கியாரியா? அழகா வாங்கி இதுல வந்து ஃபுல்லா தண்ணி ஊத்தி வச்சுட்டேன்னு வச்சுக்க, அது மண் முட்டை வளர்ந்து அழகா முட்டை போட்டு மூணே நாள்ல வந்துடும். மண்ணை வந்துடும். 3 நாள்ல வந்துடும். பைத்தியக்கார மாதிரி சொல்றீங்க. வரக்கூடாதுன்ற வந்துடும்ன்றிய. நைட்டு நல்லா நிம்மதியா தூங்குறியா? அதுக்கு என்ன பண்றேன்னு தெரியுமா தெரியாதா? கொசு வத்தி 1க்கு 3 இடத்துல ஏற்றி வைக்கிறேன்.
கோவம் வந்துடும். கொசு வத்தி வைக்கிறான், எவ்வளவு பேர் ஜீவன் அதை சாவடிக்கிற வழி தெரியாது உனக்கு. பாவி, கொசு சாவடிக்கிறது வேற எது சாவடிக்க சொல்றேன் என்ன? அதுவும் ஒரு ஜீவன் தானே. நாளையிலிருந்து நீ என்ன பண்ற, நான் தூங்கும் போது நீ கொசு பேட் வாங்கி வந்து தரேன், அதை அச்சு சாவடிக்கிற வேலை தான் முடியும். மரியாதை தத்துமே வெளியே கிடையாது. நான் கொசு வளர்க்க போறேன். நான் போய் சும்மா தேவையில்லாத கதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், மரியாதை எடுத்து போட்டு வேலையை பாரு. உன்னை கடைக்கு தானே போக சொன்னேன். இன்னத்து கடைக்கு போக சொன்னேன், அதான் போய் தான் வாங்கி வந்தேன். வேற அழகா சூப்பரா செட் வாங்க சொன்னேன். உன்னை சிக்கன் தானே வாங்க சொன்னேன். நான் கொசுவே சாவடிக்க கூடாதுன்றேன், சிக்கன் கேக்குறாங்க. நான் என்ன யாரும் பண்றது? இப்ப மதியம் என்ன தின்னுவேன்? கொசு பூச்சி தின்னுறியா? கொசுவே சாவடிக்கலாம். ஏய், என்ன சும்மா சொல்றேன்னு பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இது பண்ணீங்க. சேத்மை பாட்டு வேலையை பாரு. பூசு இது மறுபடி இது பண்ணி உட்காந்துங்க. எதுமே போட்டு வேலை பாரு, கடைக்கு போ. கொசு வளர்க்கறது தான் இது பண்ணப்பா, சும்மா வறுப்பத்தி இருக்காத. இப்ப நீ போவியா போக மாட்டேன், எடுத்துட்டு கடாசுவா வளர்க்க போறேன், கொசு வளர்க்க போறேன். இங்க வளர்க்க போறேன். ஆமா, பைத்தியக்காரன் நீ இங்க எப்படி வளர்ப்ப? பைத்தியம். ஏற்கனவே மழை பெஞ்சு விட்டு கோசி எக்கத்தக்கமா கிடக்குது, நீ குழம்பிங்கிற. இதுல வேற டெச்சு வளர்க்க போறேன். இந்த ஆடா மாடை வளர்க்க போறேன். நீங்க தெரிஞ்சுதான் பேசுறேன், தெரியாதான் பேசுறேன். நீ வேணும்னே பேசுறியா? நான் வேணும்னு பேசுறேன். கொசு எவ்வளவு ஜீவன் தருமா, அந்த ஜீவனை போய் சாவடிக்கிறீங்களா? உனக்கு வெளிச்சம் வலிக்குதுல்ல, அந்த ஜீவனுக்கு வலிக்கும் வலிக்காதா? யானை ஆட்டம் நீ தான் நைட்ல இப்படி ஆச்சுங்கிற. டப்பு நானா அடிக்கிறேன், நீ தானே அடிக்கிற. சரி, இப்ப கொசு வளர்க்க போறேன். நைட் எவ்வளவு கொசு கச்சாலும் நீ அடிக்கவே மாட்டேன், தொட விட மாட்டேன், சாவடிக்க மாட்டேன். ஒரு குச்சி இந்த செடியில கலர்றேன், அதுல ஏகப்பட்ட கொசு வரும். ஆல்ரெடி முட்டை போட்டு இதுல இருக்கும். அது வந்து மூஞ்சில மிக்கும் போது நீ அடிக்காம அப்படியே மலை மாதிரி நிக்கிறேன்னு நான் பாக்குறேன். சும்மா தேவையில்லாத பேசிட்டு நான் கொசு வளர்க்க தான் போறேன். வளர்க்க தான் போறேன். இது இருந்தாதான் நீ வளர்ப்ப. ஓட்டு மாடெல்லாம் போடாத, சும்மா விளையாடாத. நீ கொசு வளர்க்கதான் போறியா? வளர்க்கதான் போற நீ. அந்த கொசு வளர்க்க தேவையில்ல, அதுக்கு முன்ன தூக்கி போட்டு சா வச்சிருவாங்க. பைத்தியமானி உன்னை யாவும் பின்ன கோயத்தெல்லாம் என்ன இருக்குது? கொசு வளர்க்கறாங்க. கொசு எடுத்துமே பண்ணி பைத்தியம் எத்துமா முடியாது. எதுமா முடியாது. நீ இருந்துக்கோ, கிளம்பு. யானை அப்ப நம்ம சொல்றது ஒரு பொட்டு கூட கேட்க மாட்டேன்னா கொசு வளர்க்க போறேன்னா பைத்தியக்கார மாதிரி எவனா காய் துப்ப மாட்டான் மூஞ்சி மேலே. பார்த்தீங்களா, பழம் அழுகி போன பழம் வர கொசு பாருங்க. கொசு பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இந்த அழுகி போன பழத்தில் வர்றது கொசு. நான் சும்மா விளையாட்டு கோசம் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்களாம் வீட்டிலலாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, இதெல்லாம் தேவையில்லாத இதுவாக இருக்கும். சரிங்களா? இப்போ சும்மா ஒன்றும் ஃபன்னாக பண்ணுவோம். இது அப்படியே கேமரா அப்படியே பிடிச்சி நில்லு, சும்மா வெறுப்பு ஏற்றுவோம். அப்படியே பிடிச்சி நில்லு பார்ப்போம். கொஞ்ச நேரம் பிடி, அப்படி நில்லு, வெறுப்பு ஏற்றுவோம். அம்மா, என்ன இந்த டயர் வந்து எடுக்க மாட்டேனியா? என்ன விஷயம் உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? அங்க வேற கேமரா வச்சு இது பண்ணிருந்தா, இங்க வேற கேமரா வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னா இது லைனா? இது வந்து கொசு வளர்க்கறதுக்கு தண்ணியில் பிடிச்சி வச்சிருக்க முட்டை போடுறதுக்கு. இந்த கிச்சனில் உனக்கு நீ சமையல் ரொம்ப அந்த அளவுக்கு சூப்பராக செய்யறல. நானு அதுக்கு நல்லா வந்து ரொம்ப தூக்கம் கேட்க வந்துச்சுன்னு வச்சுக்கியா, அது வந்து அழகாக ஊசி போட்டுனே இருக்கும். அது வாய் பையனுக்கு அதுக்கும் கொசு மிக்கும். உனக்கு ஊசி போட்டுட்டே இருந்துன்னு வச்சுக்கியா, நீ வந்து சமையல் வந்து ஈஸியா செய்யலாம். ஆடாத அடங்கு. இன்னத்துக்கு காலையில என் உயிரை வாங்குற. இப்ப மத்தியானம் சாப்பாடு நான் செய்யறதுக்கு இல்லையே. முட்டை வாடை எங்க இருந்து எடுத்துன்னு வந்தா? ஒரு முட்டை உடைச்சி வச்சு ஏதோ ஒரு கிண்ணத்துல ஊற்றி வச்சுட்டு ஒரு முட்டை வடை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுலேயும் வந்து தண்ணி ரைட்டாக ஊற்றி வச்சுன்னு வச்சுக்க, அதுலேயும் நிற்கும். வச்சுக்கினா ஊசி வந்து ஸ்வைன் போடும். இன்னும் அப்படியே என்ன காப்பனா தெரியாது. மரியாதை இப்போ எடுப்பே எடுக்க மாட்டேன். உன் காலில் கூட வேற தயவுசெய்து. என்ன இது காலில் வேற நீ வீந்துட்டா இதை எடுத்துக்கிறியா? நீ முதல்ல விழு பாப்பா. மரியாதை இல்லாத கேட்பேன். காலையிலேருந்து என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிங்கிற. நீ அங்க போனா
இதான் டென்ஷன் பண்ணிட்டாங்க உன்னை. ஏய் என்ன? இந்த வாய் பார்த்தல் தானே கச்சு வரணும். எங்க வர்ற மவனை நில்றியே நில்றி. எங்க வர்ற எங்க வர்ற கொசு உண்டாக்குறானா கொசு மூச்சு மொத்தம் கட்டி மரம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?